நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேயே எல்லாருமே எதிர்பார்க்குற மிக மிக முக்கியமான ஆட்டத்தை விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல் பாகிஸ்தான் அணியின் பிளேயர்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான சம்பவம் தான் தற்போது இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்திய பிளேயர்கள் எவ்வளோதான் நல்லா விளையாண்டாலும் அதே போல் பாகிஸ்தான் அணியின் பிளேயர்கள் அவங்களும் எவ்வளோதான் நல்லா விளையாண்டாலும் இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தில் மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் துபாயில் இருக்கிற இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் டாஸ் ஜெயிக்கிற ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா டாஸ் ஜெயிச்சாலே போதும், கண்டிப்பா மேட்சையே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இது வரைக்கும் இந்த துபாயில இருக்கிற ஸ்டேடியத்தின் ரெக்கார்டு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் டாஸ் ஜெயிக்கிற அணி யாராக இருந்தாலும் அவங்க முதல்ல பந்து வீசிட்டு அதுக்கப்புறமா ரன் சேசிங் பண்ற அணி தான் ஜெயிக்கிறதுக்கான அதிக 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 அளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரெக்கார்டு சொல்லுது. அந்த வகையில் இதுவரைக்கும் 59 ஆட்டங்கள் இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. இந்த ஆட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் பந்து வீசிட்டு இரண்டாவதா ரன் சேசிங்ல ஈடுபட்ட அணிகள் 35 ஆட்டம் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் முதல்ல பேட்டிங் பண்ணிட்டு அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ண அணிகள் 22 ஆட்டம் மட்டுமே இதுவரைக்கும் இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு எதுக்கு, இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இந்தியா இதுவரைக்கும் வேர்ல்டு கப் ஆட்டங்களில் பாகிஸ்தான் கிட்ட தோல்வியே அடைஞ்சது இல்லை அப்படிங்கிற ரெக்கார்ட் நம்ம இந்தியா பல வருஷமாக தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே உடைக்கும் விதமாக 2021 T20 வேர்ல்டு கப் ஆட்டத்தில் விராட் கோலி அவரால் டாஸ் ஜெயிக்க முடியல. ஆனால் பாகிஸ்தான் அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க. இரண்டாவது பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் அணி பக்கம் இருந்து நம்ம இந்தியாவால் ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியல. ரொம்ப மோசமாக அந்த ஆட்டத்தில் இந்தியா டாஸ் தோத்துட்டோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பல வருஷமா வேர்ல்டு கப் ஆட்டங்கள்ல பாகிஸ்தான் கிட்ட தோக்காம இருந்த நம்ம இந்திய அணி டாஸ் தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அந்த மேட்சும் நம்ம இந்தியா தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த மேட்சும் தற்போது அதே ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. அதனால கண்டிப்பா டாஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு இரு அணி பிளேயர்களுமே முக்கியமாக கேப்டன்கள் அவங்க எல்லாருமே மனசுக்குள்ள நிச்சயமா கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நாளைக்கு டாஸை சந்திக்க வருவாங்க. டாஸ் ஜெயிக்கிற அணி ஃபர்ஸ்ட் அவங்க பந்து போட்டுட்டு இரண்டாவதா ரன் சேசிங்ல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா ஆட்டம் பாதி அவங்க பக்கம் வெற்றி அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ரன் சேசிங் பண்ற அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கிற ஒரு ஸ்டேடியமாக இந்த மேட்ச் மாறி இருக்கு. அந்த வகையில் நாளைக்கு நம்ம இந்தியா டாஸ் ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த மேட்சை நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.